திண்டுக்கல்லில் பூத்து தமிழகத்தை பெருமைப்படுத்தி உலகம் முழுவதும் உலா வந்து அயனாவரம் சிறுமி பலாத்கார வழக்கு, கோவில்பட்டி வெடிகுண்டு வழக்கு என பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் தீர்ப்பு தந்து எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து கொண்டிருக்கும் புன்னகை அரசி, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற மாதானு பங்கின் வார்த்தைக்கு உயிர் சான்றாய் விளங்குபவர் அவரே நம் விழாவின் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு நீதியரசி திருமதி ஆர்.என். மஞ்சுளா அம்மா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். There is a difference between a man doing something and a woman doing a great thing, like whichever is associated with their profession. Because there is always a stereotypic notion which would say that women would be less assertive. Why it makes a lot of difference when something is done by women, especially women advocates, is because they are into a profession which itself is assertive. Self-assertion is the foundation of the profession of advocacy. See, it's always எதையாவது ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா இட்ஸ் குவைட் காமன் இந்த சொசைட்டி தட் வேறு இந்த அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இது ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தது என்ன அப்படின்னா இப்போவும் கண்டினியூ ஆகிற விஷயம். A boy is encouraged to go behind and talk in the public, but not a woman. பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, நீ கொஞ்சம் உள்ளே இருக்கிறியா, யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. I remember in there 1869, the Supreme Court of Iowa, 1869, they gave a judgment allowing women to write a law examination. அந்த காலத்தில் வந்து அவங்க there was no other disqualification for her except being a woman. ஸோ அப்படி இருந்த டஃப் டைம் ப்ரொஃபஷனில் என்ட்ராகிறதே சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. டெஸ்பைட் அயோவா கோர்ட்டில் வந்து நீங்கள் பரீட்சை எழுதலான்னு சொன்னால் கூட 4 வருஷம் கொடுத்து அதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில் திரும்பவும் வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. குவைட்ஸ் இப்போ கொஞ்சம் நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்மலாம் படிக்கிற அந்த காலகட்டத்தில் கூட இந்த விமன் லாயர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த அட்வொகேசி ஃபீல்டில் வந்து என்ட்ராகிறதே பெரிய சேலஞ்ச். ஈவன் ஆஃப்டர் தே என்டர் இட் வில் பி வெரி சேலஞ்சிங் பிகாஸ் தே வில் ஹேவ் டு சூஸ் பிட்வீன் தேர் ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ ஒரு சேலஞ்சஸையும் மீறி அவங்க வந்து ப்ரொஃபஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் என்ன அப்படின்னா வந்து எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணால் ஈஸியாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விமன் லாயர்ஸ் they used to prefer ஃபேமிலி லிட்டிகேஷன்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு. பட் நான் எப்போவுமே ட்ரிச்சி பார் அசோசியேஷனை நான் சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் மை ஃபேவரட் பார் அசோசியேஷன்னு சொல்லுவேன். why is it favorite? because இங்கே வந்து இவங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் I have seen even women lawyers, they are taking up all fields of law. எந்த கேஸ் எடுத்து வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, ரொம்ப சாதாரணமாக ஆர்கியூ பண்ணுவாங்க. அண்ட் another reason why we consider certain bar association as our favorite is because as judicial officers, as I came to the High Court from the district judiciary, we would have been functioning in various districts, various places. இல்லை என்னன்னா, no one இல்லை எல்லாருமே they don't own us. Only few association like Trichy Bar Association owns us. அதனால தான் we also feel a sense of belonging here. So that is the reason why when Jayanti Rani when Jayanti Rani invited me, I could say nothing except yes. அவங்க அப்புறம் என்ன அந்த மேகசின் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பேரெல்லாம் தெரியல, என்ன பேர் என்னன்றது தெரியலை. அப்புறம் தான் சொன்னாங்க வக்கீல் அட் வாட் அப்படின்னு. வாட் அப்படின்னு
அப்புறம் இப்போ கேட்டேன் எப்படி அந்த மேகசினுக்கு அந்த பெயர் சூட்டுனாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம்தான் வாட் அப்படிங்கிறதெல்லாம் போய் வாவ் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ வாட் அன் எஃபர்ட். எங்கேயோ பிச்சாவரம் போனோமா வந்தோமா, ஒரு பிக்னிக்கில் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே உட்காந்து பிளான் பண்ணி அடுத்து எந்த டெஸ்டினேஷன் போகலான்னு சொல்லி யோசித்தோமா அப்படின்னு இல்லாமல், அங்கேருந்து ஒருத்தவங்க பயண கட்டுரை எழுதுகிறாங்களாமா, அதுலேருந்து வந்து அவங்க இன்னொரு தீம் பிடிக்கிறாங்க. இப்படியே அது வந்து உருவாகி இப்படி ஒரு மேகசின் ஆகுது. அப்படின்னா திஸ் இஸ் வாட் ரியலி எம்பவர்மெண்ட் மீன்ஸ். இதுதான் எம்பவர்மெண்ட். உங்களுக்கு புத்தகத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது. அந்த வெப்பன்ஸ், எந்த வெப்பன்? புத்தகங்கிற பவர்ஃபுல் வெப்பன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருக்கு, இந்த பென். இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரியல் எம்பவர்மெண்ட். எல்லா வெப்பனையும் கொடுத்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கையில் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பையில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த கருவிகளை எல்லாம் திறம்பட எடுத்துகிட்டு போகணும், அதை யூஸ் பண்ண தெரியணும். இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த டேக்லைன் வச்சுருக்கிறாங்க, அந்த பவர்ஃபுல் மோட்டோ வச்சுருக்கிறாங்க. இதுக்கு enrich, empower, evolve. How will you enrich? Unless you capitalize any of your experience, any of your exposure, any of your opportunity, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்மளால் என்ரிச் பண்ண முடியும்? அந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தெரியணும் அப்படின்னா, ஒரு 10 புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா அது வசதி படைத்தவங்களுக்கு மட்டும்தான் முடியுங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. கிளிக் ஆஃப் த பட்டன் யூ கெட் எவ்ரிதிங். இப்போ அதுவே தான் நமக்கு போட்டியாகவும் மாறி போச்சு. இப்போது அவர் மிஸ்டர் சுகுமாரன் பேசும்போது சொன்னாங்க, 4 விஷயத்த சொல்லுவேன், 5வது விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ரிடில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 5வது விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டது. ஸோ அப்படி நான் யோசித்து பார்த்த வகையில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 5வது விஷயம், ஒரே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமையாயிடாதீங்க, நீங்கள் எப்போதுமே எஜமானர்களாக இருங்க அப்படிங்கிறது. என்னென்ன, இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்தாச்சு. அது இன் அ வே இட்ஸ் அ பூம், இன் அ வே இட்ஸ் அ பேன். எது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐயில் உருவான ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒரு கொஷினை போட்டு இது சரியா தப்பான்னு கேட்குற அளவில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுது டெக்னாலஜி? ஸோ ரீப்ளேஸஸ் ஹியூமன் மைண்ட். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் அது எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஜென்ரேட் பண்ணி அழகாக வந்து ஆன்சர் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வசதிகளை எல்லாம் நம்ம வளர நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வெப்பன்ஸ் நமக்குடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நாம் அதுக்கு எப்போதுமே மாஸ்டர்ஸாக இருக்கணும். இதை என்றைக்கு மறக்கக்கூடாது அப்படின்னா என்ன ஆகணும், நமக்கு ஒரு தொடர்ந்து போட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த போட்டியில் நம்ம என்னன்னு பண்ணிடக்கூடாது. நம்ம இழக்கிறோமோ நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ அது வேறு விஷயம், ஆனால் அந்த ஜேர்னியை யூ ஷுட் என்ஜாய். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை எடுத்து இப்படி ஒரு பார் அசோசியேஷன், அதுவும் விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் அதை என்ஜாய் பண்ணுறாங்கங்கிற போதே வாழ்த்தணும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா ஜட்ஜஸுக்கு எப்போவுமே இருக்கும், இவங்க ஜாலியாக எங்கன்னா போயிடுறாங்க, எப்படிவாது வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே வளர்ச்சிங்கிறது, அதாவது எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் பிட்வீன் the powerless and the person who is vulnerable and who tries to always balance between the power equation. ஸோ அப்படி பவர் இருக்கணும் அப்படின்னா, அதனால தான் அவங்க திரும்ப கேட்டாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பார், இது ஒரு சப்போர்ட்டிவ் பார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்த ஜென்ரேஷன் கேப்பே இல்லாமல் இவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. இவங்க நேற்று இருந்தவங்க, முந்தானேற்று இருந்தவங்க, இவங்க வயசானவங்க அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் இவங்க இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களோட இவங்க சிங்க் ஆகிறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வரவங்களோட இவங்க சிங்க் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போதுமே ஒரு இளமையுள்ள ஒரு யூத்ஃபுல் பாராக இருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு விஷயம் இங்கே வந்து சாத்தியமாக இருக்குது. See, I consider this magazine as a child which has born today at an immediate, at an important occasion of
தி மதர்ஸ் ஆஃப் திஸ் பார் செலிப்ரேட்டிங் their 25 years ஆஃப் their existence. அதனால தான் ஒரு குழந்தை பிறந்தா பத்தாது, பிறந்த உடனே என்ன செய்யணும், அது கையில் தூக்கணும். அது கையில் தூக்கினா மாத்திரம் பத்தாது, அது யார் வேண்டப்பட்டவங்களோ அந்த உறவினர்கள் அவங்களெல்லாம் கையில் தவழணும். அதனால தான் அவங்க ஜெயந்தி ராணி சொன்னாங்க, அதை ரிலீஸ் பண்ண உடனே நான் சொன்னேன் எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லார் கையிலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம ரிலீஸ் பண்ணது, அதை வாங்கினது, அதை எல்லோரும் கையில் பார்த்தது, அதுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து எவ்வளோ வாழ்த்துக்களாக இருக்குது, எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு இங்கே வந்த அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நமக்கு ஒரு ஜோஷ் கொடுக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும், அது கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுல ஏதோ எங்களை அழைச்சி இதை பண்ணது வந்து உங்களுக்கு பெருமைன்னு நீங்கள் நினச்சா கூட உண்மையான பெருமை அது எங்களுக்கும் இருக்குது. அது மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்குது. அப்படிங்கிறதுல இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோக அதாவது இந்த காம்பினேஷன் ஆஃப் த ஸ்நாக், இந்த ஸ்நாக்குக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இட் வாஸ், அதனால என்ன இருக்குன்னா அந்த ஸ்நாக் வந்து இட்ஸ் வாஸ் வெரி டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி. ஸோ அப்படி ஒரு ஸ்நாக் இன்றைக்கி நமக்கு சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நானும் ஒரு கிளான்ஸ் விட்டு பார்த்தேன். எனக்கு நேச்சுரலியாக வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் அதில் எழுதியிருக்கிறாரு, இருங்க நான் ஒரு கட்டுரை வந்தது, அதில் வந்து கேஷ் தம் எங்கள் அந்த ஒரு விமனை பற்றி ஒரு இது எழுதியிருந்தேன். Which is where is the page number? Travel of the Constitution of India in upholding the dignity of women. அது பாருங்க, என்னதான் வந்து நீங்கள் இது பண்ணால் கூட இன்றைக்கும் வந்து அந்த ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஜெண்டர் கேப், அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஒன்று என்ன இருக்கணும், அப்டேஷன் இருக்கணும், சட்டத்தில் ஒரு அப்டேஷன் இருக்கணும். சட்டத்தில் அப்டேஷன் இருந்தால் மாத்திரம் பத்தாது. இது வரைக்கும் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க, அவங்க எப்படியெல்லாம் வந்தாங்க, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து என்ன வேணும், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அவங்களோட இன்ட்ராக்ஷன், அனுபவம் வாய்ந்த அவங்களோட இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம இதே மாதிரியே அப்படியே ஒரு எப்போவுமே படிப்பை பற்றியே பேசிகிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால பிற விஷயங்களையும் கலந்துருக்கிறாங்க. அது போக ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அப்படி இருக்கிறது, எப்படி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இருக்குது. அதனால் இந்த எடிட்டோரியல் கமிட்டி வந்து எங்கேயோ இருக்க வேண்டியவங்க போட்டிருக்கு, இவ்வளோ நேருக்கு கிடைக்கிற இடம் தெரியாமல் இருந்திருக்கிறாங்கங்கிற மாதிரி நினைக்க தூண்டுகின்ற ஒரு மேகசினாக இது வந்திருக்குது. இட்ஸ் நோ டவுட் இட்ஸ் அ குவார்டர்லி மேகசின். அதனால வந்து இது என்னை கேட்டால் இந்த மேகசினுக்கு இனி என்னுடைய ஆட்டுக்களை போடுங்க, உங்களோட ஆட்டுக்களை போடுங்கிற மாதிரி நிறைய தான் வருமே தவிர நீங்கள் போய் தேடி சேர்க்குற மாதிரியாக ஒரு விஷயங்கள் இருக்காது அப்படின்னு தோணுது. ஐ திங்க் இதில் ஜேர்னல் போடுறீங்களா, ஜேர்னலும் வருது, காப்பி புக் வருதுங்களா? ஸோ ஐ திங்க் எப்போவுமே சொன்ன மாதிரி இது இவ்வளோ நாளாக வந்து நமக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தகங்களை தொடுற பழக்கமே இல்லாத போச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு வேலை பார்க்குறோமா. அது போக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வளரும்போதே வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையாவது முன்னாடியெல்லாம் தனியாக இருக்கிறது தான் தனிமையாக இருக்கும், இப்போ 30 பேர் கூட இருந்தால் கூட தனிமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் 30 பேர் 30 செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஏதேதோ பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு புத்தகங்களை கொண்டு வந்து அந்த புத்தகங்களை நேசிக்கின்ற, புத்தகங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை அதை வந்து ரெனியூவல் பண்ணி நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. அதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் மணிமொழி பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து பிஹெச்டி லாவில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மணிமொழி, அதில் சின்ன திருத்தம் இருக்குது. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி விமன் ஸ்டடீஸ். ஸோ அதனால தான் எனக்கு இம்மீடியட்டாக அப்பீலிங்காக இருந்தது அந்த டாபிக் பார்த்த உடனே. அதனால் எனக்கு இங்கே பாபு என்னை பல வாட்டி திருச்சியில் நான் வரும்போது பார்த்துருக்கிறாரு, சென்னைக்கு வரும்போதும் பார்த்துருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு புன்னகையரசர்னு இங்கே பேர் வாங்கியிருக்கிறாருங்கிறத என்கிட்ட சொல்லவே கிடையாது. அதனால் இங்கே என்னன்னா, நீங்கள் வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்றீர்கள். அதனால் இங்கே வரக்கூடிய ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸுக்கு இந்த பாரையும் அரவணைத்து செல்லுவதில் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததில்லை. அது போக
நீங்கள் அந்த பிரெயினுக்கு போடக்கூடிய தீனி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகம். அதனால நான் போன வாட்டி கூட நான் வரும்போது அதான் சொன்னேன், ட்ரிச்சி வந்து கேள்வி ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா கேள்வி அப்படின்றது என்ன பேசுகிறீங்கிறது முக்கியம். யார் பேசுகிறாங்க, அந்த கேட்குறவங்களுடைய திறமை, அந்த பேசுகிறவங்களுடைய தன்மை, கேட்குறதுக்கும் திறமை வேணும். எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் நம்ம பேசிட முடியாது இல்லையா. எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யார் கேட்குறாங்க, கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணும், அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஞானத்தில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அதில் வந்து ஒரு தெளிவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அதனுடைய இன்னொரு ஒரு ப்ரூஃபாக, இன்னொரு ஒரு டெஸ்டமெண்ட்டாக வந்து இந்த ஒரு ஜேர்னி இன்றைக்கி இங்கே துவக்கி இருக்கிறாங்க. எப்போவுமே விமன் அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறவங்க சில விஷயங்களை ரொம்ப எக்ஸம்ப்ளரியாக பண்ணுவாங்க. இந்த 25 இயர்ஸ் செரிமனியா ரைட், ஓகே சில்வர் ஜூப்ளி கூப்பிடுங்க, அந்த ஒரு இதை வைக்கலாம், அந்த ஒரு மியூசிக் ப்ரோக்ராமை வைக்கலாம், இப்படி ஒரு ஒரு செலிப்ரேஷனை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை ரொம்பவும் வித்தியாசமான முறையிலையும் மிகுந்த அர்த்தமுள்ள விதத்திலையும் இதை எடுத்து சென்று போய் அவங்க செய்த இந்த ஒரு முயற்சிங்கிறது உண்மையிலேயே மிக மனமாற பாராட்டப்படக்கூடியது. அதில் எல்லாருமே அவங்களுக்கு இன்றைக்கி இந்த ஆதரவை நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த தைரியம் சேர்த்தது அப்படிங்கிறது அது இன்னும் அவங்களுக்கு அதிக வலு சேர்ப்பதாக இருக்கும். அதையும் நான் வரவேற்கின்றேன். அதனால் இன்றைக்கு இந்த காலை பொழுது இவ்வளவு அழகாக இதை கொண்டு சேர்த்த அந்த பெருமையும், இன்றைக்கு பிறந்த இந்த குழந்தை இன்னும் வந்து நல்லா வளர்ந்து இது வந்து 100 ஆண்டு காலம், பல்லாண்டு காலம் இது வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இங்கு வாழ்த்துறை வழங்குவதற்கும் இதை சிறப்பிப்பதற்கும் என்னை அழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.